ஒன்றும் இல்லை, இந்த கம்பெனி நல்ல கம்பெனி கேள்விப்பட்டேன், அவரும் சொல்லியிருக்காரு, கரெக்டாக பண்ணுறான், தட்டி தூக்குறோம். புரியுதா? நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துக்க கிடையாது. 2 பேரும் மனசு வச்சு அதில் ஜெயிக்கணும். கண்டிப்பா ஜெயிக்கிறீங்க, நல்லா நடிக்கிறீங்க. அது போட்டி கிடையாது. புரியுதா? சரி. கண்டிப்பாக நம்ம ஓகே பண்ணுறோம். நான் எவ்வளோ பெரிய கேஸ்டிங் டைரக்டர்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நான் கொடுக்குற ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக ஓஹோன்னு வந்துருக்குறாங்க. இவங்க 2 பேரும் ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சார். வாழ்க்கையிலையும் வந்து ஒற்றுமையாக இருக்காங்க, நடிப்புலையும் ஒற்றுமையாக இருக்காங்க சார். என் பேர் கூல் மாமா சார். என்னது? கூல் மாமா. ஆமா லக்ஷ்மி சார். அப்படியாம்மா? மகாலட்சுமி மாதிரி இருக்கு சார். நாங்கள் 2 நல்லா பண்ணுவோம் சார். கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேரை காப்பாற்றுவோம். நடிப்பதான் சார் சொல்றாரு. பரவாயில்ல. ஆஃபீஸில் கரண்ட் இல்லை சார். இங்கே வச்சு நீங்கள் அந்த கதை என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து தைப்பொங்கல் வருது. ஆமாம் சார், தைப்பொங்கல். உங்கள் தங்கச்சி கொடுத்துக்கிறீங்க. ஆமாம். அப்படியே இப்போ சீர்வரிசை என்ன செய்கிறீங்க, அது மாதிரி ஒரு கண்டென்ட் நடிச்சு காட்டணும். ஆமாம், ஓகே சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பண்ணிடுவோம் சார். அவர் சார் சொன்ன புரியுது அவனுக்கு? புரியுது. இங்கே பாரு லட்சுமி, பொங்கலுக்கு என் தம்பி வருவான். சரி. அவனுக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி அசைத்திடுறேன். புரியுதா? அவனுக்கு வந்து பொதுவாக வந்து ஒரு 3 பவுன்ல கை செயின் எடுக்கணும். 3 பவுன்ல கை செயின், ஒரு மோதிரம். புரியுதா? என் தம்பி பொண்டாட்டிக்கு ஒரு 2 பவுன்ல செயின், அவளுக்கு புடவை கிடவை. இப்போ மொத்தமா எவ்வளவு வருது? மொத்தமா ஒரு 3.5 லட்சம் வரும். 3 லட்சம் வரும். எனக்கு எங்க வீட்ல என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்காங்கல்ல, அப்ப அவளுக்கு முறை செய்யணும்ல. அது எங்க வருது உன் தங்கச்சி? ஏன்? அப்ப அக்கா நான் இருக்கேன், நான் செய்ய வேணாமா? இல்லப்பா, இது என் தம்பி மேட்ரு. உன் தங்கச்சிக்கு இங்க வர்றதுக்குன்னா அது ஏதாவது ஒரு 6,500 பணம் கொடுத்து விடுவோம். எப்படி? உங்க வீட்ல உங்க தம்பி பொண்டாட்டிக்கு வரைக்கும் நீங்க எடுப்பீங்களா? எடுக்கலாமியா? செய்யக்கூடாதோ? எடுக்கலாம், இல்லைன்னு சொல்லல. தற்போதைக்கு இப்ப காசு இல்லல்ல. அது எப்படி? அடுத்த அறுவடை தம்பி பொண்டாட்டிக்கு மட்டும் 3.5 லட்சம் ரூபாய்க்கு பண்ணலாம். என் வீட்ல இருக்கிறவங்க என்ன இழுச்சவாங்களா? என் தங்கச்சி மட்டும் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறா. பேசிட்டு குறுக்க பேசக்கூடாது. இங்க பாரு, நான் சொல்றத கேட்டு பேசு. நான் என்ன கேட்கணும்? அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் செஞ்சுப்போம். எப்படி? தம்பி தம்பி பொண்டாட்டிக்கு இப்பவே செய்வியா? என் தங்கச்சிக்கு அறுவடை முடிஞ்சு அது வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். ரோடுன்னு பாக்குறேன். இல்ல பாரு, கிழிச்சு வெளிச்சம் பேசணும் பாரு, அவ்வளவுதான். இங்க ஒரு ஆள் நிக்கிறாங்க. புரியுதா? தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நமக்கு வசதி இருக்கா? நமக்கு வசதி இருக்கா? அது ஏன் தம்பியா? என் தம்பி என் கூட பிறந்தவன். அது நீ உங்க வீட்டுல செஞ்சுக்க. தேவைப்பட்டா ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பான். 10,000 ரூபாய் கொடுப்பான். அதை வச்சுக்கிட்டு நீ ஏதோ பண்ணிக்க. புரியுதா? ஆனா என் தம்பி என் தம்பி உன் தங்கச்சி ஒண்ணா? என் தம்பியும் உன் தங்கச்சி ஒண்ணா? இங்க வர அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. ஒரு அளவுதான் மரியாதை. அருமையா நடிக்கிறாங்க. என்னப்பா நடிப்பு இது? நடிப்பா? நல்லா நடிக்கிறீங்கம்மா. என்ன நடிப்பு? இவ்ளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நடிப்பு. ஆபீஸ்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. நடிச்சுதானே இருக்கணும். என்னது? நடிச்சுக்கிட்டு இருக்கேன். விஷயம் பேசிட்டு மனசுல உள்ளதான் இவ்ளோ நேரம் வெளிய நடிப்பியா? அவங்க நடிச்சு காட்டுறீங்க. அப்ப நீ கோவமா தான் பேசுனியா? அப்ப இங்க பாரு, நான் என்ன சொல்றேன்னா, இங்க ஆடிஷன் பண்ண சொன்னாங்க, அதனால நான் நடிச்சு காட்டினேன். இங்க பாரு, தம்பிக்கு விளம்போ என் தங்கச்சிக்கு விளம்போ நீ சொல்லுமா? இது நடிப்புப்பா. என்ன நடிப்பு? நடிப்பு. நான் இப்படி தான் இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உனக்கு இருங்க, நல்லா நடிச்சிங்க. டைரக்டர் வந்து ஆபீஸ் நடிப்பு வந்து கட்டக்கூடாது. நீங்க நடிச்சது போதும், விடுங்க. நான் எங்க சண்டை போடுறேன்? இப்பதான் சண்டை போடுறேன். சண்டைக்கு பிறந்தவங்க இனிமேல் நடிப்பு கிடிப்பு நீ தாய் பக்கம் வந்த நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நடிக்கவும் வர மாட்டேன், ஓடி வர மாட்டேன். பாய் அந்த இன்னும் பேச வேண்டியது எவ்வளவு இருக்கு. என்ன பேச போற? என்ன பேச போற? என்னடி பேச போற? ஓஞ்சி குத்துறன்னு வச்சுக்கவே. எனக்குன்னு வந்து சேருதுங்க பாருங்க ஆர்டிஸ்ட்லாம். ஆபீஸ் கிளம்பி வந்தாவே
இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த படத்தை எடுக்கிறதுக்குள்ள நான் போதும் போதும்னு செத்து பிழைக்கிறேன். ஒரு நாளும் பணத்தை போட்டு நான் என்ன பாடுபடுறேன். இவங்க என்னன்னா நீங்கள் வாங்க. ஏம்மா இந்த 1117 டோர் நம்பர் இதுமா இந்த ஏரியாவில் சினிமா கம்பெனி. சினிமா கம்பெனிமா, சினிமா கம்பெனி. இந்த படமெல்லாம் எடுப்பாங்கல்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆ, ஓ, நீ அவன்ல ஏய், நீ நல்லா இருக்கியா? சரி அதை வாங்க முடியா? ஏன் அம்மா உன்னாலதாயா, உன்னால அம்மா, ஆடிஷன் வா. அது இருமா, என்னால சினிமா கம்பெனி கெட்டு போச்சியாயோ. அன்னைக்கு ஓடி போனவன் என் புருஷன் இது வரைக்கும் வரவே இல்லையா? அம்மா இருமா, நான் சினிமா கம்பெனியை தேடி போயிட்டு இருக்கிறேன். நான் யார் தெரியுமா? புரிய மாட்டான்னு பேசிட்டு இருக்கிறேன். உனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன். என்ன வாய்ப்பு? நான் எத்தனை பேருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா? நீ எத்தனையோ பேருக்கு வாங்கி எல்லாரும் இங்க பாரு. என் வாழ்க்கை என் புருஷனை ரெண்டு பேரையும் சேர்த்து பெற்றுட்டியே. லட்சமா சம்பாரிச்சு பல பில்டிங்களை கட்டிக்கிட்டு ஓஹோன்னு இருக்கிறாங்க. நான் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாலும் ஆமா, நீ கட்டிட்டு திரியற பில்டிங் அப்படியே கட்டுவாங்க. நீ வாய்ப்பு வாங்கி கிழிச்சு என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு வாங்கி தந்தாங்க பில்டிங் கட்டினாங்க. அடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன். இது தப்பா சொல்லு? எதுக்கு பக்கத்துல நான் எவ்வளவு பெரிய கேஸ்டிங் டைரக்டர் தெரியுமா? கேஸ்டிங் நீ என்ன வேணா இருந்துட்டு போ. நீ எவ்வளவு பெரிய கேஸ்டிங் டைரக்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தா எனக்கு என்ன, என் வாழ்க்கையே கெடுத்து விட்டு நீ பாட்டுல ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கிற. என்னாச்சு? என்ன ஆச்சு? ஜாலியா தான் வருவேன். பல பேருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல. அவங்க நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்லையா? என் வாழ்க்கை நாசமா போச்சே. என்னம்மா அப்படி சொல்ற? ஏன் பின்ன என்ன நீ அன்னைக்கு என்ன சொன்ன? ரெண்டு பேரும் வாங்க புருஷன் பொண்டாட்டியே ஜோடியா நடிக்கணும்னு சொன்னியா? ஆமா, அது ஒரு தப்பா? ஆமா, அதுதானம்மா. நடிப்புல பல பேர் ரசிக்கத்தானே செய்வாங்க. நான் வந்து நடிச்சமா அன்னைக்கு என்ன குட்டையை குழப்பி விட்டு ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்து அன்னைக்கு போனவன் தாயா, இன்னைக்கு வரைக்கும் திரும்ப வரலையா? அதான் அப்படி தனியா நடந்து வர்றியா? ஆமா, பின்ன பரவாயில்ல, வா அந்த கம்பெனில போய் தேடி சான்ஸ் வாங்கி தரேன். வா, நீ ஒரு மண்ணும் செய்ய வேண்டாம், வேலை பார்த்துட்டு போயா. ஏரியாவில் தான் அந்த ஆபீஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நீ மட்டும் வா, உனக்கு நல்ல வாய்ப்பு வாங்கி தரேன். ஓகோன்னு வந்து இது மாதிரி பங்கெல்லாம் கட்டிடலாம். வாமா நீ. கையை விடு. இப்ப என் வாழ்க்கைக்கு எடுத்து பத்தனாடுதுன்னு பத்தாதுன்னு நீ இருக்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் கெடுக்கிறதுக்காக சினிமா கம்பெனிக்கு போறியா? நீ சினிமா கம்பெனிக்கு பெரிய கம்பெனி, பெரிய டைரக்டரா, பெரிய படம் கிட்டாகும். நீ இப்படி நடந்து போக தேவையில்ல. பெரிய பெரிய காருகள்ல வாங்கி போலாம் நீ. ஆமா, உன்னை பார்த்ததுன்னு போயிட்டு இருக்கேன் தனியா நடந்து. என் புருஷன் என்ன என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு திரும்ப வா சினிமா கம்பெனி வா. இங்க பாரு, உன்னை இந்த ஏரியால இனிமேல் பார்க்க கூடாது. சாம ஓடி போயிரு. இல்ல உன் வாயை எனக்கு உடைச்சு விட்டுருவேன். ஜாக்கிரதையா. என்னவா சாம ஓடி போயிரு. இதுக்கப்புறம் இந்த ஏரியாவிலேயே நான் உன்னை பார்க்க கூடாது. அப்படி இல்லன்னு வச்சுக்கோ. யோ இங்கே பாரு என்ன பாரு சொல்லிட்டு இருக்கல, இந்த ஏரியாவிலேயே நான் உன்னை பார்க்க கூடாது. உனக்கு வாய்ப்பு வேணுமா வேணுமா? வா, எனக்கு வாய்ப்பு ஒண்ணும் தேவையில்ல. இதுக்கப்புறம் இந்த ஏரியால நான் உன்னை பார்த்தேன், இங்க பாரு என் கைய புடிச்சு இழுத்தேன்னு சொல்லி ஊரை கூட்டி விடுவேன். வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நோண்டி நுங்க எடுத்து விடுவாங்க உன்னை. சாம ஓடி போயிரு. நல்ல வாய்ப்புமா, பெரிய கம்பெனி. நல்ல வாய்ப்பா. இந்த ஏரியா பக்கம் நான் பார்க்க கூடாது. சாம போயிரு. ஒரே ஒரு வாய்ப்பு வாங்கி தரானா? வாய்ப்பு என் வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணி விட்டுட்டு வாய்ப்பு வாங்கி தரானா? இடியட். பைக்கில் வர்றாரு பாருங்க. வணக்கம் சாரே அப்படின்னீங்க. வணக்கம் வைங்க. வணக்கம் சாரே. பக்கத்தில் வந்தீங்க. இல்லை சாரே, என்ன ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்தீங்க கேட்டா? பழைய பகையை மனசில் வச்சுட்டு நீ எதுவும் என் ஒய்ஃபை கற்றுக்கிட்டியா? நீ ஏதுங்க என்ன சொல்லுங்க? நான் ஏன் அதில் கடந்து போகிறேன்? நீங்கள் மிஸ்ஸை காணுமா? என்ன சார் சொல்கிறீங்க? சேட்டா நடிக்கிற வேலைன்னு என்கிட்ட வச்சுக்கிறேன் சார். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் சார். நான் ஏன் சார் இப்போ கடத்த போகிறேன்? இந்த பார் சேட்டா, என் மிஸ்ஸஸு காணாமல் போய் 2 நாள் ஆச்சு. ஐயோ சாரே, மேடம் காணலையா? என்ன சார் எப்படி? உண்மையாக சொல்லி பழைய தொகையெல்லாம் மனசில் வச்சுட்டு நீ எதாவது பண்ணிக்க வந்தா சார். ஒய்ஃபை காணாமல் பாட்டு எல்லாத்தையும் போட்டு சேர்த்துக்கா. நான் எதாவது பண்ணாங்கிட்ட சொல்லிட்டு சவால் விட்டு தான் பண்ணுவேன். அதான் இந்த சேட்டலோட பழக்கம். இந்த மாதிரி சொல்லாமல் செய்யாமலாம் அதுவும் பொம்பளை தூக்குற வேலை எனக்கு கிடையாது. ஏய் கேட்டா, உனக்கு தெரிஞ்ச கேங்கில் எங்கேயாவது விசாரிச்சு பாரு. அதாவது பண்ணியிருந்தாங்கன்னு தெரிஞ்சது
அப்புறம் உங்க கேங் எல்லாருமே காலி எல்லாரையும் காலி பண்ணி எந்த சாரு அந்த அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. அதான் சொன்னேன்ல, எனக்கு தெரியாமல் யாரும் இதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. சத்தியமாக நான் இந்த விஷயத்த பண்ணவே இல்லை சார். சரி சார், அப்படியே நீங்கள் போய் அவரே பாருங்க. நீங்கள் யோசி நேரம் யோசி. பைக் ஏறி வந்துருங்க. அப்படியே போயிடலாமா? வந்துங்க அப்படியே.